வேதமே வெளிச்சம், என் பாதிக்கு அது தீபம். வேதமே வெளிச்சம், என் பாதிக்கு அது தீபம். அது காட்டும் பாதையில் நித்தமும் நடந்திடுவேன். அது என்னை மகிமையில் சேர்த்திடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவரை தேட அழைப்பு. யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர் இன்னும் அநேகர் கடந்து வந்தார்கள் என்பதை குறித்து நாம் இந்த 3 வசனங்களிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை உமக்கு விரோதமாய் அநேகர், ஏராளமான ஜனங்கள் திரண்டு வருகிறார்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே யோசபாத் பயந்து கர்த்தரை தேட ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினான் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். சுற்றிலும் சத்துருக்கள் காணப்படுகிறார்கள். சத்துருக்கள் மகாபரிய சேனையா எழும்பி வந்து நெருக்கி கொண்டு இருக்கிறார்கள். யோசபாத் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுவதற்கு பதிலாக நெருக்கத்தின் மத்தியிலே அவன் தேவனை தேட ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினான். கர்த்தரிடத்தில் சகாயத்தை தேடினான். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களில் இருந்தும் அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நெருக்கத்தின் மத்தியிலே அல்லது நெருக்கப்படுகையிலே அல்லது சத்ருவினால் உண்டான சோதனையிலே யோசபாத் ராஜா கர்த்தரை தேடினான். ஒருவேளை உலக வாழ்க்கையிலே நமக்கு பலவிதமான நெருக்கங்கள் வரலாம், பலவிதமான பாடுகள் வரலாம், பலவிதமான வேதனைகள் சூழ்ந்த நிலையிலே நாம் காணப்படலாம், அல்லது வியாதி நம்மை நெருக்கி ஒடுக்குகிறதாக காணப்படலாம். ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் நாம் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகின்ற பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியே நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பல வழிகளிலே நெருக்கப்படலாம். ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் நான் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை தேட வேண்டும் என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. சிக்லாக் சுட்டரிக்கப்பட்ட பொழுது அந்த பட்டணத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். தாவீதோடு கூட இருந்தவர்கள் அவன் மீது கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட பொழுது அவன் ஆண்டவரை தேடினான். ஆண்டவரே, இந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வியோடு கூட அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ பின்தொடர்ந்து செல், நீ இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே,
ஒருவேளை நீங்கள் பல வழிகளிலே பல காரியங்களை இழந்து போன நபராய் காணப்படலாம். ஆவியானவரை நீங்கள் தேடுகின்ற பொழுது, பரிசுத்தாண்டவரை நீங்கள் தேடுகின்ற பொழுது, மெய் தெய்வமாகி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடுகின்ற பொழுது, இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்ளுவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் நெருக்கப்படுகையில் ஆண்டவரை தேடுவோம், அவரையே நோக்கி பார்ப்போம். அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உங்களை விடுவிப்பார், அவர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்வார். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு செய்யும் காரியம் மகா பயங்கரமாக காணப்படும், மிகவும் அற்புதமான காரியமாக காணப்படும். அந்த நம்பிக்கையிலே ஆண்டவரை நோக்கி பாருங்கள், அவரை தேடுங்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறார். ஆமீன், ஆமீன்.